வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 90 தொகுதிகளும் 2½ வருட முதல்வர் பதவியும் தருவதாக பேரம் பேசப்பட்டது என்று ஆதவ் அர்ஜுனா சொல்வது எந்த அளவுக்கு சரி? வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமையும், யாரிடமும் சமரசம் கிடையாது என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் சேரப் போகிறது என்ற யூகங்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. அதே நேரம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 90 தொகுதிகள் மற்றும் 2½ வருடங்கள் முதல்வர் பதவி தருவதாக பேரம் பேசி கூட்டணிக்கு அழைத்ததாக சொல்கிறது தமிழக வெற்றிக் கழகம். அப்படியொரு பேரத்துடன் விஜய் அழைக்கப்பட்டார் என்று சொன்னவர் ஆதவ் அர்ஜுனா. தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான அவர் தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேரம் பேசிய கட்சி எதுவென்று சொல்லவில்லை. என்றாலும் அவர் குறிப்பிடுவது பாஜகவைத்தான் என்று புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் சொல்வது போல தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 90 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 2½ வருட முதல்வர் பதவி என்பது போல எல்லாம் பேசப்பட்டிருக்கும் என்பதை நம்ப முடியவில்லை. காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய கட்சியான அதிமுகவை கலந்து கொள்ளாமல் பாஜக எந்த முடிவையும் எடுத்துவிடாது. ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது பற்றி அதிமுகவுடன் பாஜக ஆலோசித்திருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 90 தொகுதிகள் என்பதை ஆரம்பத்திலேயே நிராகரித்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி. முதல்வர் பதவியை 2½ ஆண்டுகளாக பங்கிட்டு கொள்ளலாம் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அதையும் தொடக்க நிலையிலேயே நிராகரித்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி. காரணம் மிக எளிது. தமிழகத்தின் சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் 234. இதில் 90 தொகுதிகளை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒதுக்கிவிட்டால் மீதம் இருக்கும் தொகுதிகள் 144. இந்த 144 தொகுதிகளில் இருந்து பாஜக உள்பட மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒதுக்கியது போக மீதம் இருப்பதுதான் அதிமுகவுக்கு. அப்படியென்றால் அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட முடியும் என்பது இங்கே முக்கியமான கேள்வி. அது போட்டியிடும் தொகுதிகள் 100 என்பதற்கு கீழே போய்விடும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அதிமுக 100 தொகுதிகளுக்கும் குறைவாகவே போட்டியிட முடியும் என்ற நிலைமை வரும் பட்சத்தில் அதை அதிமுக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது என்பதை சொல்லிவிட முடியும். பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் வகையில் அதிமுக போட்டியிட்டால் மட்டுமே அதிமுகவின் தொண்டர்களும் கட்சியினரும் தங்களது மனப்பூர்வமான பங்களிப்பை அதிமுகவுக்கு வழங்குவார்கள். அதே போல 2½ வருடங்கள் மட்டுமே அதிமுகவின் ஆட்சி என்பதையும் கட்சியினர் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கட்சியினரின் உணர்வுகளுக்கு மாறாக அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடிய அம்சங்களை அவர் ஏற்றுக்கொள்வார் என்பதை நம்புவதற்கில்லை. தவிர அதிமுக குறைந்த தொகுதிகளில் போட்டியிடும் போது அந்த சூழல் இயல்பாகவே கூட்டணி ஆட்சி என்ற நிலைமையை நோக்கித்தான் போகும். அதை உணரும் கட்சி தொண்டர்களும் மக்களும் அதிமுகவை ஏற்றுக்கொள்வதற்கு சிரமப்படுவார்கள். அதையும் உணர்ந்தே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சுமார் 30 அல்லது அதற்கு நெருக்கமான தொகுதிகளை மட்டும் பெற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைந்தால் மட்டுமே அதிமுகவுக்கு லாபமாக இருக்கும் என்பதுதான் இங்கே நிலைமை. குறைந்த தொகுதிகளை ஒதுக்கி தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணியில் இணைத்து கொள்ளும் பட்சத்தில் அந்த கட்சியின் வாக்குகள் எத்தனை சதவீதமாக இருந்தாலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவும். அதோடு திமுகவை எதிர்த்து விஜய் தீவிரமாக பிரச்சாரம் செய்தால் அதனாலும் நன்மை கிடைக்கும். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தால் குறைந்த தொகுதிகளில் போட்டியிட முடியாது. அந்த கட்சியின் அமைப்பு அப்படி. முதல்வர் வேட்பாளர் விஜய் கிடையாது என்றாலோ, குறைந்த தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுகிறது என்றாலோ அவற்றையெல்லாம் விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
ஆகையால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் போட்டி என்பதிலிருந்தும் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதிலிருந்தும் அந்த கட்சி இறங்கி வர முடியாது. அதை உணர்ந்தே இருக்கிறது கட்சியின் தலைமை. ஆக அதிமுகவின் கட்சி நலன் சார்ந்த பிரச்சனை மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நலன் சார்ந்த பிரச்சனை எல்லாமாக சேர்ந்து கூட்டணிக்கு தடை போட்டு விட்டன. அப்படியென்றால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 90 தொகுதிகள், மேலும் 2.5 வருடங்களுக்கு முதல்வர் பதவி என்றெல்லாம் பேரம் பேசி அழைத்தார்கள் என்று ஆதவ் அர்ஜுனா ஏன் சொல்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு பதிலும் உண்டு. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்படும் போதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என்று பிரகடனம் செய்தார் விஜய். அவருடைய பிரகடனம் பல கட்சிகளை தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி இழுத்து கொண்டு வரும் என்ற எதிர்பார்ப்பை உண்டாக்கியது. திமுக தலைமையிலான கூட்டணியை கூட உடையும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்றவைகளும் கூட இந்த பக்கம் வந்துவிடும் என்ற நம்பிக்கை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் நாள்பட வீணாகி போயிற்று. இன்றைய நிலையில் தனியாக நிற்கிறது தமிழக வெற்றிக் கழகம். விஜயின் தலைமையை ஏற்க எந்த கட்சியும் தயாராக இல்லை என்கிற கள நிலவரம் அந்த கட்சியின் மரியாதையை கேள்விக்குள்ளாக்கிவிட்டது. அந்த பாதிப்பில் இருந்து வெளிவருவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் சொல்லாடல்கள் தேவைப்படுகின்றன. அதைத்தான் செய்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. 90 தொகுதிகள், 2.5 வருட முதல்வர் பதவி என்ற பேரத்தை கூட ஏற்றுக்கொள்ளாமல் மக்களுக்காக தனித்து போட்டியிடும் முடிவை எடுத்திருக்கிறார் விஜய் என்று சொல்வதன் மூலமாக கட்சியின் மதிப்பையும் அதன் தலைவர் விஜய் அவர்களின் மதிப்பையும் உயர்த்த பார்க்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அதனுடன் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராத ஏமாற்றத்தையும் மறைக்க பார்க்கிறது தமிழக வெற்றிக் கழகம். கூடவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மிகவும் மன வலிமை கொண்டவர் என்ற கருத்தை பொது வெளியில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக டெல்லிக்கு பயப்படவில்லை என்றார் ஆதவ். சிபிஐ விசாரணைக்காக விஜய் டெல்லிக்கு சென்று வந்த நிலையில் இந்த மாதிரியான அழுத்தங்களால் அவரை பணிய வைக்க முடியாது என்பது மாதிரியான அர்த்தத்தில் ஒலித்தது ஆதவ் அர்ஜுனாவின் குரல். மேலும் திமுக ஒரு அடாவடி கட்சி என்று நிரூபிக்க முயன்றார் அவர். அதற்கு உதாரணமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை குறிப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்களை திமுக பயமுறுத்தியது. ஆகையால் தான் அவர் அரசியலுக்கு வரவில்லை என்றார் ஆதவ் அர்ஜுனா. அவர் அப்படி சொல்ல போக ரஜினிகாந்த் மன உறுதி இல்லாதவர் என்ற அர்த்தம் மேலோங்கி விட்டது. ரஜினிக்கு ஆதரவாக பலரும் களத்தில் இறங்கிவிட்டார்கள். ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னமும் ரசிகர்கள் உண்டு என்பதால் பாஜக போன்ற கட்சிகளுக்கு அரசியல் நோக்கமும் இருந்திருக்கக்கூடும். ஆதவ் அர்ஜுனா பேசிய பிறகு சில தினங்கள் கழித்துதான் பதில் கொடுத்தார் ரஜினிகாந்த். காலம் பேசாது, ஆனால் நின்று பதில் கொடுக்கும் என்றார். சுருக்கமான வாக்கியங்கள் தான், ஆனால் அது பெரிய செய்தியை உணர்த்தியது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தை காலம் பதில் சொல்லும் என்ற வார்த்தைகளோடு பொருத்தி பார்த்தால் அதன் வீரியம் புரியும். தேவையில்லாமல் என்னை வீதிக்கு இழுத்ததால் அதன் பலனை தேர்தலில் தெரிந்து கொள்வீர்கள் என்பது போன்ற ரஜினிகாந்த் அவர்களின் மறைமுக அர்த்தத்தை தமிழக வெற்றிக் கழகம் புரிந்து கொண்டு விட்டது. ஆகையால் தனது பேச்சுக்காக ரஜினிகாந்த் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார் ஆதவ் அர்ஜுனா. சுருக்கமாக சொல்வதென்றால் பாஜகவின் அழுத்தங்களுக்கு பணியாமல் திமுகவின் அச்சுறுத்தலையும் எதிர்கொண்டு சட்டமன்ற தேர்தலை துணிவுடன் எதிர்கொள்ள போகிறார் விஜய் என்ற தோற்றத்தை கட்டமைக்க பார்த்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மதிப்பை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காகவே 90 தொகுதிகள், 2.5 வருட முதல்வர் பதவி என்றெல்லாம் பேரம் பேசப்பட்டதாக ஆதவ் அர்ஜுனா சொல்லி இருப்பார் என்று தோன்றுகிறது. தேர்தலுக்கு அதிக நாட்கள் இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் செல்வாக்கு என்ன, அதன் வாக்குகள் பற்றிய விவரங்கள் என்ன என்பதெல்லாம் தேர்தல் முடிவுகளில் தெரிந்துவிட போகிறது. தமிழக வெற்றிக் கழகம் பெறப்போகும் வாக்குகள் அரசியலில் விஜயின் உயரம் எதுவென்பதை தீர்மானிக்கப் போகிறது. ரஜினிகாந்த் சொன்னது போல காலம் பதில் சொல்ல போகிறது. அதுவரையில் நாமும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.